6வது அத்தியாயம். இப்போ என்ன நடக்குதா, when Nanda Maharaj, reading from Krishna book, returning home, he considered Vasudev warning there might be some disturbance. அவர் நினைச்சாரா, ஓகே நான் இந்த வசுதேவர் சொன்னது வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருந்து தான் அவர் சொல்லியிருப்பார். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, மதுராலேருந்து விருந்தாவனத்துக்கு வெகு வேகமாக உடனே கிளம்பணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் என்ன நடக்குதா, கம்சன் வந்து ஒரு அசூரி, அவ பேர் என்னதா பூத்தனா என்பது ஒரு விச். அவங்க வந்து பிளாக் மேஜிக்கில் இந்த சின்ன சின்ன குழந்தைங்களை கொள்ளுறதுல ரொம்ப பாவமான வகையில் வந்து இந்த குழந்தைங்களை கொள்ளுறதுல வந்து ஷீ இஸ் வெரி எக்ஸ்பர்ட் இன் டூயிங் தட். ஸோ such witches, இந்த பூத்தனா Prabhupada சொல்கிறாரு, such witches can play their black art only where there is no chanting or hearing of the holy name of Krishna. எங்கே இடத்துலாம் கண்ணனோட நாமத்தை சொல்லாத இடங்கள் இருக்கோ அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி வீச்சஸ்னால அந்த இடத்துல அதை இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியுமா. It say that wherever the chanting of the holy name of Krishna is done, even neglectly, all bad element, witches, ghosts and dangerous calamities immediately disappear. And this is certainly true of place where the chanting of holy name of Krishna is done seriously, especially in Vrindavan, where the Supreme Personality of God, Sri Krishna, was personally present. Therefore, the doubt of Nanda Maharaj was certainly based on affection for Krishna. Actually, there was no danger from the activities of Pūtanā despite her powers. Such witches are known as Kechari, which means they can fly in the sky. The black art of witchcraft is still practiced by some women in remote northwestern side of India. இன்னைக்கு வரைக்கும் அந்த விச்சோட ஆர்ட் வந்து சில இடத்துல வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா. ஓகே, they can transfer themselves from one another branch by an uprooted tree. Pūtanā knew the witchcraft, therefore she described in Bhagavatam as Kechari. ஸோ இப்போ பூத்தனாவை வந்து கம்சன் வந்து கண்ணனை கொள்ளுறதுக்கு அனுப்புகிறாரு. ஸோ பூத்தனா வந்து இப்போ அடுத்தது பூத்தனா வந்து விருந்தாவனுக்குள்ளே எப்படி என்ட்ரி ஆகுறாங்க நம்ம பார்க்க போகிறோம். பூத்தனா என்டர் த கண்ட்ரி ஆஃப் கோகுலா தான் வந்து கண்ணன் வசிக்கும் ஊர் பேர் கோகுலம்னு சொல்லுவோம். நம்மலாம் கோகுல அஷ்டமின்னு சொல்லுவோம், கண்ணனோட பிறந்தலாம் அது கோகுலம். ஓகே, த ரெசிடென்ஷியல் குவார்டர் ஆஃப் நந்த மகாராஜ் வித்வுட் பெர்மிஷன் கேட்காம உள்ளே பூந்துருச்சான் இந்த பூத்தனா. எப்படி விட்டாங்க அந்த பூத்தனாவை? என்ன எல்லாம் யோசிப்போம், நந்த மகாராஜோட கார்ட்யார்டுக்குள்ளே பெர்மிஷன் இல்லாமல் பூந்துச்சு. இப்போ தான் நம்ம அந்த கேள்வி நம்மளுக்கு வரும். ஏன்னா ட்ரெஸ்ஸிங் ஹர் செல்ஃப் ஜஸ்ட் அஸ் அ பியூட்டிஃபுல் உமன், யூனோ, அவள் என்ன தான் வந்து கொட்டக்காரி அசூரியா இருந்தாலும் அழகான பெண்ணாக அலங்காரம் பண்ணிட்டு அங்கே போயிருக்காங்க. She entered the house of Mother Yashoda. She appeared very beautiful with raised hip, nice swollen breast, earring and hair and flower in her hair. She looked especially beautiful on account of the thin waist. She was glancing at everyone with very attractive looks and smiling face. All the residents of Vrindavan were captivated. The innocent cowherd woman thought that she was the goddess of fortune. எல்லாரும் நினைச்சாங்களா லக்ஷ்மி தேவி தான் வந்து, ஏன்னா கையில் ஒரு தாமரைப்பூ வச்சுக்கிட்டு அப்படியே கண்ணத்தில் அடிச்சுக்கிட்டு அப்படியே வாக்கிங் பண்ணிக்கிட்டு அங்கே விருந்தாவனத்தில் அப்படியே வந்து யசோதா அம்மா வீட்டுக்கு போகிறாங்களாம். எல்லாரும் நினைச்சாங்களா ஒருவேளை லக்ஷ்மி தான் வந்திருக்கா போல, தாயார் வந்து சுவாமியை வந்து இப்போ தானே வந்து அவதாரம் எடுத்திருக்காரு, அவர் பார்க்கறதுக்காக வந்திருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிக்கிறாங்களாம். சரியா? ஸோ பிகாஸ் ஆஃப் exquisite beauty, no one checked her moment. Therefore, she freely entered into the house of Nanda Maharaj. Pūtanā, the killer of many children, found baby Krishna lying on a small bed. எப்படியோ அந்த வீட்டுக்குள்ளே போயிருச்சு இந்த அசுரி பூத்தனா, உள்ளே போயிருச்சு. போன பிறகு கிருஷ்ணர் அழகாக ஒரு சின்ன மெத்தில் அப்படியே படுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாராம். அங்கே பூத்தனா அந்த குழந்தைய பார்க்கதா, பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை பார்த்துட்டு மனசில் நினைக்குதா, திஸ் சைல்ட் இஸ் ஸோ பவர்ஃபுல் that he can destroy the whole universe immediately அப்படின்னு சொல்கிறாங்களாம். இட் இஸ் லைக் immediately it can happen. பூத்தனா அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி சிக்னிஃபிகண்ட். இப்போ நம்ம பூத்தனாவோட அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம புரிஞ்சுக்கணும். த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் கிருஷ்ணா இஸ் சிட்டுவேட்டட் இன் எவ்ரி ஒன்ஸ் ஹார்ட். கிருஷ்ணர் பகவத்கீதையில் என்ன சொல்கிறார், சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டோ, எல்லார மனதிலே நான் வாசிக்கிறேன்னு சொல்கிறார். இட் இஸ் ஸ்டேட்டட் இன் பகவத்கீதா தட் ஹி கிவ்ஸ் ஒன் நெசசிட்டி இன்டெலிஜென்ட் அண்ட் ஆல்சோ காசஸ் ஒன் டு ஃபர்கெட். Pūtanā was immediately aware that the child whom she was observing in the house of Nanda Maharaj was the Supreme Personality of God himself. அப்போ நான் பூத்தனா அந்த குழந்தைய பார்க்கும்போது உடனே பூத்தனாக்கு தெரியுதா, இந்த குழந்தை கண்டிப்பாக முழுமுத கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணராக தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுதா. அப்படி இருந்தாலும்
அவர் சின்ன பேபியாக இருக்கிறாரு. பட் just because Krishna is a small baby, you cannot expect him to be less powerful. This is the materialistic theory that God worship is anthropomorphic. It's not correct. No living entity, இது ரொம்ப ஒரு அழகான பாயிண்ட் இங்கே சொல்கிறாங்க, நல்லா கேட்டுக்குவோம். No living entity can become God by undergoing meditation or austerity. யாருமே God ஆக முடியாது. Because God is always God. Krishna as a child baby is complete as he is in the full-fledged youth. என்னதான் கண்ணன் வந்து ஒரு குழந்தை ரூபத்தில் இருந்தாலும் அது சாக்ஷாத் பரமபுருஷ பகவானே தான். அதில் ஒரு சந்தேகப்படக்கூடாது. எல்லாமே வந்து எல்லா சக்திகளும் அவருக்குள்ளே அடங்கி இருக்கு. என்ன அவர் குழந்தை ரூபத்தில் காட்சி இருக்கிறார். The Mayavadi theory holds that the living entity was formerly God but now become overwhelmed by the influence of Maya. Therefore, at present, he is not God. But when the influence of Maya is taken away, then he again become God. இந்த மாதிரி சில தியோரிஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி God ஆவாங்க, அப்புறம் God இல்லை, இந்த மாதிரி. But this theory cannot be applied in the minute living entity. The living entity நம்ம மாதிரி ஜீவராசிகளாம் கடவுளோட ஒரு அங்கங்கள். We are part and parcel of the Lord, but we are not the God himself. We can never be God. We are always servants of God. பகவானோட சேவகனாக இருக்கிறதே ஒரு பாக்கியம். இந்த நான் கடவுள் ஆகலாம், நான் நாராயணன், இந்த மாதிரி சொல்கிறாங்க. This is actually all false. There's no such thing that you can be God or you can be Narayan. Narayan is always eternally Narayan. And we are eternally Narayana Das. We are servant of Lord Narayan or Krishna. Okay? So Krishna, இப்போ என்ன ஆகுதா, அங்கே குழந்தை கிருஷ்ணர் அழகாக படுத்துக்கிட்டு இருக்கிறாரா. கிருஷ்ணா ஷோட் த நேச்சர் ஆஃப் அ ஸ்மால் பேபி. குழந்தை சின்ன குழந்தையாக தான் கண்ணு அழகாக இருக்காரு, சின்ன குழந்தையாக அங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறாரா. அந்த சமயத்தில் அந்த பூத்தனா வந்து கிருஷ்ணரை தூக்கி தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு தூக்குறாங்களாம். அந்த நேரத்தில் உடனே கண்ணை மூடிக்கிட்டாராம். ஸோ ஆச்சாரியர்கள் இந்த கண்ணை மூட நிழல்வை லைக் இந்த இன்சிடென்ட் ஆஃப் த கிருஷ்ணா க்ளோசிங் திஸ் ஐஸ், அதுவே ஆச்சாரியர்கள் பல்வேறு வகையில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆச்சாரிகள் என்ன சொன்னாங்கன்னு நம்ம அழகாக கேட்போம். ஸோ சம் சே தட் கிருஷ்ணா ஏன் வந்து கண்ணை மூடிக்கிட்டாரா, ஏன்னா பூத்தனா ஒரு அசூரி, நிறைய பாவம் செஞ்சவள், எத்தனையோ குழந்தைகளை சின்ன குழந்தைகள் கொன்னவள். அதனால கண்ணை வந்து இந்த பாவியோட முகத்தில் நம்ம முழிக்க வேணாம் சொல்லிட்டு உடனே கண்ணை மூடிக்கிட்டாங்க. அது வந்து ஒரு ரீசன் வாய் கிருஷ்ணர் வந்து கண்ணை மூடிக்கிட்டாரு. another one, ஏன் கண்ணை மூடிக்கிட்டாரா, கிருஷ்ணர் நினைச்சாரா, என்னை தூக்கிட்டு இருக்கும்போது நான் கண்ணை திறந்திருந்தேன்னா அவள் என்னை பார்த்து பயந்துருவா. ஏன்னா என்னதான் நான் குழந்தையா இருந்தாலும் நான் அதே பரமபுருஷ பகவான் தான் குழந்தை ரூபத்தில் இருந்துக்கிட்டு இருக்கேன். என்னை பார்த்து பயந்துருவா. அப்புறம் என்னை தூக்கி எனக்கு தாய்ப்பால் கொடுக்க மாட்டா. அதனால என்ன பண்ணுறேன், அவள் பயப்படாமல் இருக்கட்டும்னால நான் கண்ணை முடிக்கிறேன். அது ஒரு ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க. ஒன்று ஆச்சாரியர்கள் என்ன சொல்கிறாங்களா, கண்ணன் நினைக்கிறானா, நான் வந்து அவதாரம் எடுக்கிறதுக்கே 2 காரணமாக தான் அவதாரம் எடுக்கிறேன்னு பகவத்கீதாவில் வந்து கண்ணன் சொல்லியிருக்காரு. கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு, எல்லாரும் இப்போ எதுக்கு இப்போ கடவுள் அவதாரம் எடுக்கிறாங்க, என்ன ரீசனுக்கு அவதாரம் எடுக்கிறாங்க, அழகாக பகவத்கீதாவில் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, பவித்ரநாய சாதுனாம் வினாக்ஷாய சதுருக்ஷதாம். பவித்ரநாய சாதுனாமா பக்தர்களுக்கு இன்பம் கொடுக்கறதுக்கும், வினாக்ஷாய சதுருக்ஷதாம் துஷ்டர்களை அழிக்கிறதுக்காக தான் வந்து பகவான் வந்து அவதரிக்கிறாருன்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அவர் நினைக்கிறாரா, இப்போதான் நான் பேபியாக பிறந்திருக்கேன், வேலையாவே ஒரு பெண்ணை கொல்லணுமே. ஏன்னா பூத்தனா ஒரு பெண், என்னதான் வசூரியா இருந்தாலும் அவர் பெண், அவளை கொல்லணுமே. ஏன்னா வேடம் பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணோ ஒரு பிராமணனோ ஒரு பசுவோ இல்லை ஒரு குழந்தைய கொல்றது வந்து தவறான செயல். ஆனால் கண்ணன் நினைக்கிறானா, எனக்கு வேற வழி இல்லாமல் இவளை கொல்ல ஆவணமே, ஐயோ அப்படின்னு நினச்சிட்டு அவர் அப்படியே கண்ணை மூடிக்கிறாராம். இந்த மாதிரி ஒன்று என்ன நினைக்கிறாரா, வேடத்தில் 7 வகையான அம்மா இருக்கிறாங்க. அப்போனா வேடத்தில் வந்து 7 மதர்ஸ், there are 7 mothers mentioned in the Vedic scripture. அப்போனா நீங்கள் என்ன நினைப்பீங்க, 7 வகையான அம்மாக்கள் இருக்கிறாங்களா, அது எப்படி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன். எஸ், தேர் இஸ் 7 types of mother mentioned in the Vedic scripture. வந்து நம்மளை பெற்று எடுத்த தாய் அம்மாவாக சொல்லுவோம். 2வது நம்மளோட குருமார்களோட மனைவிகள், குரு பத்தினின்னு சொல்லுவோம், அவங்க 2வது தாயின்னு சொல்லுவோம். 3வது வந்து நம்ம ராஜா இருக்கலாம், ராஜாவோட மனைவி, அப்படின்னா ராஜ பத்தினி, ராஜாவோட வந்து மனைவி, அவங்களுக்கும் நம்மளுக்கு தாயா ஆகுமா. ஒன்று வந்து பிராமணனோட ஒய்ஃப், பிராமண பத்தினி, அவங்களும் நம்மளுக்கு தாயா ஆகுவாங்களாம். 5வது பசுமாடுகள், கோமாதா, பசு நம்மளுக்கு தாயா ஆகுவாங்களாம். ஒன்று
நர்ஸும் வந்து ஒரு அம்மா ஸ்தானத்தில் தான் இருக்கிறாங்க. கடைசியாக வந்து பூமாதேவி, நம்ம எல்லாரும் இப்போ யார் மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கோம்? இந்த பிரபஞ்சத்தில் பூமாதேவி மேலே உட்காந்துருக்கோம். இந்த பூமாதேவியும் நம்மளுக்கு தாய் தான். ஸோ இந்த மாதிரி வேடத்தில் 7 வகையான தாய் வந்து அம்மாமார்கள், தாயார்கள் இருக்கிறாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பூத்தனா வந்து எந்த கேட்டகரி? பூத்தனா வந்து நர்ஸ். ஏன்னா வந்து நர்ஸ் மாதிரி அவங்க வந்து தாய்ப்பால் கொடுக்குறாங்க. ஸோ கண்ணன் நினைக்கிறானா, அஜோ ஒரு நர்ஸை போய் நான் கொல்லணுமா, என் தாயாக வந்து ஒரு நர்ஸ் வந்து இவரை போய் கொல்லணுமா சொல்லி தான் கண்ணை மூடிக்கிறாரா. ஸோ இப்போ என்ன ஆகுதா, இப்போ இவ்வளோ கண்ணை மூடுனக்கே, பூத்தனாவை பார்த்து கண்ணை மூடுனதுக்கே நான் ஒரு 5 நிமிஷம் பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன நடந்துச்சுன்னு. இதுதான் வந்து ஆச்சாரியர்கள் கொடுத்த காமெண்ட்ரிஸ். ஏன் கண்ணை மூடுறக்கு? அதான் கிருஷ்ணர் என்ன பண்ணினாலும் அதுக்கு 1008 ரீசன்ஸ் இருக்கும். நீங்கள் கேட்கல எந்த ரீசன் தான் உண்மை? எல்லா ரீசனும் கரெக்டான ரீசன்ஸ் தான். சரியா? ஆச்சாரியர்கள் வந்து ஒரு பர்சன் டிஃப்ரெண்ட் பெர்செப்ஷனில் பார்த்தாலும் அது எல்லாமே கரெக்டான பெர்செப்ஷன் தான். ஓகே, ஸோ இப்போ ஐம் ரீடிங் ஃப்ரம் கிருஷ்ணா புக் அகேன். When Pūtanā was taking baby Krishna on her lap, both Rohini and Yashoda was present. Actually யசோதாவும் ரோஹிணி அங்கே பக்கத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பூத்தனா வந்து பேபி கிருஷ்ணாவை தூக்கிட்டு, ஆனால் வந்து அவங்க வந்து பாட்டில் பூத்தனா தாய்ப்பால் கொடுக்காது வேணாம் அப்படின்னு சொல்லவே இல்லை அவங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்தாங்க, பூத்தனாக்கு வந்து ரொம்ப ஒரு தாய் போல் பாசம் வந்து அந்த கிருஷ்ணரை மேலே காமிக்கணும்னு அவங்க வந்து அந்த தெரிஞ்சிச்சு. அவங்க வந்து உண்மையால தாயாக தான் வந்து கிருஷ்ணரை தூக்கி அவங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கணும்னால அவங்க விட்டுட்டாங்களாம். சரியா? பட் இப்போ என்ன ஆயிடுச்சா, பூத்தனா ஹேவ் ஸ்மேட் அ வெரி பவர்ஃபுல் பாய்சன் ஆன் ஹர் பிரெஸ்ட். அப்போனா அவங்க என்ன பண்ணுவாங்களா, அவங்களோட மார்பில் வந்து ஒரு நல்ல ஒரு விஷத்தை வந்து கலந்து ஒரு விஷத்தை ஸ்மியர் பண்ணி வச்சுருவாங்களாம். அந்த விஷத்தை ஸ்மியர் பண்ணி வச்சனால தான் எந்த குழந்தையும் அந்த பாலை குடித்தா செத்து போயிடுமா. ஸோ அதே டெக்னிக்கு தான் கிருஷ்ணருக்கும் யூஸ் பண்ணிவிட்டு நல்ல பவர்ஃபுல்லான விஷத்தை வந்து அவங்க மார்பில் வந்து போட்டுட்டு அப்படின்னு வச்சுருக்காங்களாம். ஸோ இப்போ என்ன ஆகுதா, immediately after taking the baby on her lap, she pushed her breastly nipple within his mouth. She was hoping that as soon as he sucked her breast, he would die. இதுதான் வந்து பூத்தனை நினைச்சாங்க. But Krishna very quickly took the nipple in anger and he sucked out the milk poison along with her life. அப்பனா கண்ணை வந்து தாய்ப்பாலை மட்டும் குடிக்காம அந்த அசூரியோட பிராணத்தை சேர்த்து அந்த உறிஞ்சி எடுக்கும் போது அந்த அசூரியா அந்த சமயத்தில் அவளோட உண்மையான ரூபம் வந்து 12 மைல்ஸ் தூரத்தில் இருக்குமா. 12 மைல்ஸ் அவ்வளோ பெரிய ரூபத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே படுத்து அவள் கத்திக்கிட்டு, அந்த ஆக்சுவலி நீங்கள் வந்து அந்த கிருஷ்ணாவோட ஒரு கார்ட்டூன் இருக்கும், அதில் அழகாக காமிச்சிருப்பாங்க. இப்படி வந்து கிருஷ்ணர் வந்து அது விடவே மாட்டார். அவள் பால் குடிக்கிற சொல்லி பிராணத்தை அப்படியே குடிச்சு எடுத்து அப்படியே அவளை வந்து அங்கவே கொன்றுவார். அப்போ சின்ன பேபியாக தான் இருந்தேன், இவளுக்கு எதுக்கு தான் இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பூத்தனாக்கு. ஆனால் என்ன ஒரு விசேஷமானதா, as she died, அதுக்கப்புறம் அவள் செத்துருவா, பிராணத்தை வந்து அப்படி குடிச்சு. Screaming when the tremendous vibration on both earth and sky in all direction, people thought there was thunderbolt when she was falling. அவள் விழுவும் போது மின்னல் அடிக்கிற சட்டம் போல கேட்டுச்சா. And thus the nightmare of Pūtanā witch was over and she assumed her real feature, a great demon. She opened her fierce mouth and spread her legs and arms all over. She was exactly like Vritrasura when struck by the thunderbolt of Indra. Her long hair on her head shattered all her body. Her fallen body extended up to 12 miles and smashed a tree. அப்போ அவ்வளோ பெரிய உடல், அங்கே இருக்கிற மரங்கள் கூட உடந்தி விட்டடா. And everyone was struck with wonder upon seeing this gigantic body. The teeth appear just like plucked roses and her nostril appears like mountain cave. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ ஹியூஜாக இருந்தாங்க, like எவ்வளோ ஃபியூச்சராக இருந்தாங்க. And when the gopis saw the little Krishna fearlessly playing on Pūtanā's lap, இதுதான் பாருங்க, கண்ணனுக்கு பயமே இல்லை. ஏன் கண்ணனுக்கு பயம்? கண்ணனை நம்ம கும்பிட்டா நம்மளுக்கு தான் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகி கநாதம். நம்ம பகவானை வழிபட்ட நம்மளுக்கு பயமே சுவாமியை பார்த்து பயப்படமா, அவருக்கு எங்கே பயம் இருக்க போகுது. ஸோ திஸ் வாஸ் த திங். அண்ட் இப்போ என்ன நடக்குதா, கண்ணனை வந்து இந்த மாதிரி நடந்துருச்சு சொல்லி யசோதாவும் ரோஹிணியும் உடனே கண்ணனை தூக்கிக்கிட்டு என்ன பண்ணுறாங்களா, பசுவோட டேல் இருக்குது தெரியுமா, பசுவோட டேலை எடுத்து அப்படியே தலையில் சுற்றுறாங்களா. சுற்றிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்களா, நாராயணன் கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்களா. நம்ம யோசிப்போம், கண்ணன் தானே நாராயண், இப்போ ஏன் கண்ணனுக்கே நாராயணுக்கு பிரார்த்தனை பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு அழகான ஒரு அனாலஜி நம்ம பார்க்கலாம். என்னதான் கண்ணன் வந்து முழுமுது கடவுளாக இருந்தாலும், என்னதான் கிருஷ்ணர் இஸ் அ சுப்ரீம் பர்சனாலிட்டி, அவங்க சாக்ஷாத் பகவானாக இருந்தாலும்
யசோதைக்கு பொறுத்த வரைக்கும் கண்ணன் தன் பெற்ற பிள்ளை, என்னோட அன்புடன் மகன் தான் கண்ணன். அதனால யசோதை என்ன பண்றாங்களா, இப்ப வந்து நாராயணன் கிட்ட பிரார்த்தனை பண்றாங்களா. ஸோ அந்த பிரார்த்தனை தான் நம்ம படிக்க போறோம். நாராயணன் கிட்ட என்ன வேண்டுறாங்க, ஸோ நாராயணன் கிட்ட சொல்றாங்களா, மை டியர் கிருஷ்ணா, மே லார்ட் who is known as Manivannan protect your thighs. May Lord Vishnu who is known as Yakya protect your legs. May Lord Achyuta protect your arms. May Lord Hayagriva protect your abdomen. May Lord Keshava protect your heart. May Lord Vishnu protect your arms. May Lord Urukrama protect your face. May Lord Ishvara protect your head. May Lord Chakradhara protect your front. May Lord Gadadhar protect your back. May Lord Madhusudan who carries a bow in his hand protect your eyesight. May Lord Vishnu with conch shell protect your left side. May the Supreme Personality of God Upendra Vamana protect you from above. May Lord Takshya protect you from below the earth. இந்த மாதிரி ஒரு பகவான கூப்பிட்டு இவங்க இங்கே ப்ரொடெக்ட் பண்ண, இவங்க ஒரு இதை ப்ரொடெக்ட் பண்ண, அண்ட் சாண்டட் 12 names of Vishnu. 12 names of Vishnu நம்ம சாண்ட் பண்ணுவோம் தெரியுமா. ஓம் கேசவாய நம, ஓம் நாராயணாய நம, மாதவாய நம, கோவிந்தாய நம, விஷ்ணுவே நம, மதுசூதனாய நம, திரிவிக்ரமாய நம, வாமனாய நம, ஸ்ரீதராய நம, ஷீகேஷாய நம, பத்மநாபாய நம, தாமோதராய நம. இந்த மாதிரி 12 நாமத்தை சொல்லிட்டு கண்ணனுக்கிட்ட, ஏன்னா அவங்க பொறுத்தவரை கண்ணன் வந்து அவங்களோட பிள்ளை. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து நாராயணன் தான் பரமபுருஷ பகவான். ஆனால் நாராயணனே அவருக்கு பிள்ளையாக வந்து பிறந்து அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்க வந்து எல்லாம் thus Yashoda began to chant different names of Vishnu to protect the child and Krishna's different bodily part. Mother Yashoda was firmly convinced that she could protect her child from various kind of evil spirits and ghosts and similar other evil elements who cause the people to forget their own existence. இந்த மாதிரி எப்பயுமே இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணுமா, எப்போல்லாம் நம்மளுக்கும் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ், இந்த மாதிரி கோஸ்ட் ஸ்பிரிட்ஸ் இல்லை இந்த மாதிரி பேட் ஆன விஷயங்கள் நம்மளுக்கு நடந்துச்சா, நம்ம இமீடியட்லி விஷ்ணுவோட நாம, கண்ணனோட நாம, பகவானோட நாமத்தை வந்து நம்ம சொல்லணும். திஸ் இஸ் வாட் வி ஷுட் பி லேர்னிங் ஃப்ரம் திஸ் பிளேஸ். கண்ணனோட நாமத்தை வந்து நம்ம அழகாக சொல்லணும். சரியா, எல்லாரும் வந்து வாங்க கண்ணனோட நாமத்தை வாட்டி சொல்லுவோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இப்போ என்ன ஆகுதா, the elderly gopis of Vrindavan was so absorbed in affection for Krishna and they wanted to save him, although there was no need to. கண்ணனுக்கு வந்து ரக்ஷம் யாருமே பண்ண வேணாம், ஜகத்துக்கே அவர் ரக்ஷம் பண்ணுவான். கிருஷ்ணரே எல்லாரையும் வந்து ரக்ஷம் பண்ணுறதுக்கு அது நம்ம யாரும் பண்ண தேவையில்லை. பட் கிருஷ்ணா வாஸ் வெரி மர்சிஃபுல். அதனால குழந்தையாக வந்தனால அவங்க வந்து ரக்ஷம் பண்ண பார்க்குறாங்க. ஸோ இப்போ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாட் நம்ம கேட்க போகிறோம். இந்த பூத்தனாவோட பாஸ்ட் டைமில் பூத்தனாவை கொன்ன பிறகு பூத்தனா இந்த அசுரிக்கு வந்து கண்ணன் வந்து அம்மா ஸ்தானம் கொடுத்தா. அப்போனா ஷி வென்ட் பேக் டு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் அண்ட் ஷி பிகம் ஒன் ஆஃப் த மதர்ஸ் ஆஃப் கிருஷ்ணா. நம்ம யோசிக்கலாம், கண்ணனை கொல்ல வந்தவனுக்கே கண்ணன் எப்படி இந்த பாக்கியத்தை கொடுக்குறாரு. ஸோ திஸ் வாஸ் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ லெட் மீ ரீட். The pure devotees always serve Krishna with great love and affection, for he is the supreme personality of Godhead, the super soul of every living entity. It is concluded therefore that even a little energy expended in the service of the Lord give one immense transcendental profit. அப்போனா என்ன ஒரு சின்ன பக்தி தொண்டு நீ பகவானுக்கு நீங்களாம் பண்ணினா கூட உங்களுக்கு ஒரு பெரிய பலனை உங்களுக்கு வந்து சேரமா, நித்தியமான பலன், அழியக்கூடியாத பலன். கண்ணனுக்கு கிருஷ்ணருக்கு நீங்கள் என்ன சின்ன பக்தி பண்ணினாலும், இது நான் சொல்லவில்லை, பாகவத புராணம் சொல்லுது, பகவத்கீதா சொல்லுது. This is explained in Bhagavad Gita as swapam api ashya dharmasya. Devotional service in Krishna consciousness is so sublime that even a little service to Krishna, knowingly or unknowingly, தெரிந்தும் தெரியாமலும் பகவானுக்கு வந்து சேவை செஞ்சாலும் அந்த சேவை உங்களுக்கு பெரிய பலனை வந்து கொடுக்கும். The system of worshipping Krishna by offering flowers from the tree is also beneficial for the living entity for who is confined in the body existence of the tree. அப்போனா ஒரு மரத்துலேருந்து ஒரு புஷ்பத்தை பறிச்சுட்டு நீங்கள் சுவாமிக்கு கிருஷ்ணருக்கு நீங்கள் கொடுக்கும் போது அந்த மரம் ஏதோ ஒரு ஜீவராசி வந்து அந்த மர ரூபத்தில் இருக்குது, மரமாக ஆகிவிட்டது, அந்த மரத்துக்கு கூட வந்து பலன் கிடைக்குமா. நீங்கள் பூ கொடுக்குற உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 1000 மடங்கு பலன் கிடைக்கும், ஆனால் அந்த மரத்துக்கும் பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. When the flowers and fruits are offered to Krishna, the tree that borne them also receives much benefit indirectly. So
The Archana process or worshipping procedure is therefore beneficial for everyone. அப்போ நான் கிருஷ்ணரை சேவை செய்கிறது எல்லாருக்குமே பலன் அடையுமா? Krishna is worshipable by great devatas like Brahma and Lord Shiva. And Pūtanā was so fortunate that the same Krishna played in her lap as a little child. The lotus feet of Krishna, which was worshipped by great sages and devotees, were placed on the body of Pūtanā. People worship Krishna and offer food, but automatically he sucked the milk from the body of Pūtanā. Devotees therefore pray that if simply by offering something as enemy, Pūtanā got such benefit, who can measure the benefit of worshipping Krishna in love and affection? எல்லாரும் யோசிச்சு பாருங்க, பூத்தனா ஒரு எனிமியாக கிருஷ்ணரை நினச்சி கிருஷ்ணரை கொல்லணும்னு நினச்சி அவன் மார்பலை விஷத்தை ஸ்மியர் பண்ணிவிட்டு கிருஷ்ணருக்கு கொடுத்து கிருஷ்ணரை கீழ் பண்ணணும் பார்க்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு தாய் ஸ்தானமாகி முக்தி பெற்று பகவான் லோகத்துக்கு போனாங்க. அப்போனா நம்ம போல் பக்தர்கள் லவ் அண்ட் எஃபெக்ஷன் பக்தியோடு பகவானுக்கு லவ்வாக செய்யும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு எதிரியாக செஞ்ச பூத்தனாக்கி அவ்வளோ பலன் கிடச்சிச்சா, நம்ம பகவானை மனசால் நேசித்து பக்தி செஞ்சால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஸோ இதுதான் நீங்கள் நினச்சி பார்க்கணும். டிவோஷனல் சர்வீஸ் ஃபார் கிருஷ்ணா இஸ் ஸோ கிரேட். அண்ட் இப்போ என்ன நடக்குதா, இவ்வளோ சம்பவம் நடந்துச்ச உங்களுக்கு தெரியுமா? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நந்த மகாராஜ் மதுராலேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தார் கோகுலத்துக்கு. அவர் சேர்ந்துட்டாருன்னு நினச்சிங்க? அவர் ஒன்றும் சேரவே இல்லை. அவங்க வந்த பிறகு நந்த மகாராஜ் வராரா, அவர் வந்த பிறகு நந்த மகாராஜ் த மோமெண்ட் அவர் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பெரிய ரூபம், ராட்சசி ரூபம் அப்படியே செத்து படுத்து கிடக்குதா. அவர் வசுதேவர் தான் சொன்னாரே ஏதோ நடக்க போகுதுன்னு, என்ன இப்படி நடந்துருச்சு? அவர் உடனே நினச்சாரா, வசுதேவர் கண்டிப்பாக ஒரு பெரிய ஞானியாக இருக்கணும், ஒரு பெரிய யோகியாக இருக்கணும், திரிகாலமாக அறிந்தவராக இருப்பார் போல. என்கிட்ட அப்போவே சொன்னார், சட்டுன்னு போ நந்தா, சட்டுன்னு போ, கோகுலத்தில் ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு சொன்னார். சொல்லிட்டு அவர் பெரிய ஷாக், எஸ் யூர் ஐ ஷாக் ஆஃப் லைஃபோ நந்தா, என்னடா நடந்துச்சு? உடனே அவர் வீட்டுக்கு போயிட்டு கண்ணனை தூக்கிட்டு கண்ணனோட முடியில் ஸ்மெல் பண்ணாராம். அது யூஸ்வலி அப்பா அம்மா சின்ன பிள்ளைங்களாம் இருக்கும்போது ரொம்ப ஆசையாக அந்த பிள்ளைங்களை தூக்கி அவங்க முடியில் ஸ்மெல் பண்ணுவாங்களாம், எஃபெக்ஷனாக பண்ணுறது இதுதான். ஸோ நந்த மகாராஜ் recalled the prophecy of Vasudeva and considered him a great sage and mystic yogi. Therefore, he could foretell the incident which happened. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் பூத்தனாவை அவ்வளோ பெரிய ராட்சசி ரூபம் இருக்குல்ல, அவ ரூபத்தை அப்படியே வெட்டி 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 எரிக்க ஆரம்பிக்கும் போது அவ்வளோ அழகான மனம் வந்துச்சா. எல்லாரும் யோசிச்சாங்களா, எங்கேருந்து இது அழகான வாசம், இந்த மனம் எங்கேருந்து வருது? Where this beautiful fragrance is coming from? Then only everyone realized, because Pūtanā was killed by Krishna, she attained mukti. அவ மோட்சம் பெற்று விட்டு மறுபடியும் பகவான் லோகத்துக்கே போய்விட்டாள். அதனால she was முக்தி பெற்றனால அவ உடல் எரித்தாலும் அழகான மனம் அவ உடல்லேருந்து வந்துச்சா. So this was the thing which was happening. So one should worship Krishna if no other reason than so much benefit awaits for the worshipper. Although Pūtanā was an evil spirit, she gained evolution just as mother of the Supreme Personality of Godhead. It is clear that the cows and the elderly gopis who offered milk to Krishna who also evoluted to a transcendental position. Krishna can offer anyone anything, from liberation to anything material conceivable. Therefore, cannot be any doubt of salvation of Pūtanā, whose bodily milk was sucked by Krishna for such a long time. And how can there be any doubt about the salvation of gopis who were so fond of Krishna? Undoubtedly, all the gopis, the cowherd boys, and the cows who served Krishna in Vrindavan with love and affection were liberated from miserable condition of material existence. When all inhabitants of Vrindavan smelled the good aroma from the smoke of burning Pūtanā, they inquired from each another, where is this good flavor coming from? And while conversing, they came to understand that it is fumes of burning Pūtanā. They were very fond of Krishna, and as soon as they heard that demon Pūtanā was killed by Krishna,
they offered blessings to the little child out of affection. After the burning of Pūtanā, Nanda Maharaj came home and immediately took up the child on his lap and began to smell his head. In this way, he was quite satisfied that this little child was saved from great calamity. Nanda Maharaj நினைச்சாரு, நல்ல வேளை என்னோட ஒரே குழந்தை கண்ணனை இந்த பெரிய கண்டத்திலிருந்து தப்பித்து விட்டான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். எல்லாரும் காது கொடுத்து கேளுங்க. சுகதேவ கோஸ்வாமி. யார் சுகதேவ கோஸ்வாமி? பாகவதத்தை பேசினவர் ஸ்ரீலா சுகதேவ் கோஸ்வாமி. சுகர் என்ன சொல்றாரா? Shukar have blessed that all person who hears this narration of killing of Pūtanā by Krishna will surely attain the favor of Govinda. Haribol. அப்பனா யார் ஒருவர் இந்த பூத்தனாவை கண்ணன் வதம் பண்ற லீலையை கேட்கிறானோ உங்களுக்கு கண்டிப்பாக கோவிந்தனோட அனுகிரகம் உங்க எல்லாருக்குமே கிடைக்கும்னு சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரா. ஸோ உங்களுக்கு எல்லாரும் 131 பேர் இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் கோவிந்தனோட ஃபேவர், கோவிந்தனோட அனுகிரகம் உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ இதுதான் 6வது அத்தியாயம் கிருஷ்ணா புக்லேருந்து பூத்தனாயை வதம் பண்ண கண்ணன். ஸோ இப்போ மணி 10.